மக்களே, அரைச்சி வச்ச சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருவோமா? 50 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு, 50 கிராம் பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அது கூட 2 வெள்ளைப்பூண்டு, ஒரு கைப்பிடி பெரிய வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சம் மஞ்சள் தூள், பெருங்காயம், இதெல்லாம் தண்ணி சேர்த்து 2 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பேனில் ஆயில் சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் தனியா, கொஞ்சமாக வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, காரத்துக்கு தேவையான காஞ்ச வத்தல், கொஞ்சம் தேங்காய், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து வதக்கி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக ஆயில் சேர்த்து கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் சீரகம், காஞ்ச வத்தல், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நான் சின்ன வெங்காயம் தான் இந்த சாம்பாருக்கு மெயின், சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு முருங்காய் போட்டு தான் பண்ணுறேன். முருங்காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் கொதி விட்டதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நான் புளிக்கரைசல் சேர்த்துருக்கேன். அதெல்லாம் சேர்ந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சிருக்க பருப்பை இதோட ஊற்றி எடுத்தோம்னா நமக்கு சூப்பரான அரைச்சி விட்ட சாம்பார் ரெடி. இது இட்லி, தோசைக்கும் நல்லாயிருக்கும், ரைஸ்க்குமே நல்லாயிருக்கும். இதே மாதிரியான ரெசிபிஸ் வேணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.